வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இப்போதான் நீங்கள் எல்லாரும் விளையாட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அது வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இருங்க பாரு, அவர் பேசிட்டு பாரு. என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறீங்க. இந்த ஆளு வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு வண்டி வண்டியை வெக்க மட்டும் வருது அந்த ஆளு. அவங்க ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்துருவேன் சார். அவங்க ஏதோ கூல் டவுன் ஆயிட்டு. என்ன ஸ்பேஸ் கொடுப்பீங்க? என்ன கொடுக்குறீங்க? சண்டை போடுறோம் ஹைட்டா இருக்க, நீ வந்து ஒரு எல்லாரையும் அடிச்சிருவேன்ற மாதிரி இருந்தால அதுக்கு எல்லாருமே அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை சார். நீங்க தேவையில்லாம பிளேட் திருப்பி போறது கேம் ஆடு. இந்த வேலை செய்யாது. ப்ராமிஸா பிளேட் திருப்பல இது இல்ல. ஐயோ சார், என்ன சார் ப்ராமிஸ்? நாங்க தானே சார் பார்த்தோம். என்ன நடந்தது? நாங்க தானே சார் பார்த்தோம். எல்லாரும் தான் சார் பார்த்தோம். அத சார் இப்போ நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க ரிப்பீட் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இருக்கும் சார். சரி, ஓகே. அப்படின்னா உட்காருங்க. கஷ்டப்படுறவங்கள்ட்ட கூட என்ன சொல்றதுக்கு உட்காருங்க. தேங்க்யூ சார். தைரியமா கேள்வி கேட்டது. இந்த மாதிரி சில விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. அதனால உங்க யூ ஆர் சேவ்ட். கனி வந்து ஃபேவரிசமா இருக்காங்க. எஃப்ஜேக்கு வேற ஆதிரை. எனக்கு காயின் இருந்தா போதும், என் வெற்றியை நான் பார்த்துப்பேன். அப்படி தான் நீங்க நம்பினீங்க. அந்த பிளான் வாஸ் வெரி நைஸ். அது பிளான் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணதை நான் பெருசாக பாராட்டுறேன் உங்களை. ஓகே, யூ ஆர் சேவ். கமருதீன் என்ன பண்றாரு? டக்குனு இப்படி தள்ளி விடுறாரு சார். அடிக்க கையை அப்படி என்ன வார்த்தைகள் பேசுறோம்னே அவருக்கு தெரியல சார். ரொம்ப அதாவது பொறுமையா போறவங்களை கூட வார்த்தைகளை திருப்பி கொட்ட வைக்கிறாங்க சார் வினோத்தும் கமருதீனும். அதை யாரா ஒத்துக்கிறீங்களா? என்னால உங்களுக்கு சேஃப்டி இல்லையா? உங்களை நான் கேட்கவே இல்லை. உட்காருங்க. அதான் சரி. இல்லைங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேங்க. அந்த கேள்வி பதில் சொல்லட்டுங்க. அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு வரலாங்க. திவாகரன் அளவு சேஃப்டி இருக்கு, உங்களால தான் எங்களுக்கு பயம் சேஃப்டி இல்லைன்னு சொன்னாங்க. அது கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். கிட்ட சொன்னாங்க சார், ப்ராமிஸும் சொன்னாங்க சார். ஐயோ, ப்ராமிஸா வரலையாங்க. அதுல ப்ராமிஸ் பிக் பாஸ் கடைசி வரைக்கும் நான் கேட்டது எதையும் அனுப்பல. அவ்வளவுதான், போங்க. இந்த சீசன் 9 பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல போட்டியாளர். இவ்வளவு சீக்கிரம் வெளியேற வேண்டிய போட்டியாளரே அல்ல. வெளியே போகும்போது தலை நிமிர்ந்து போங்க. நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல பிக் பாஸ். கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. கனின் கூப்பிட்டு ஒரே ஆள போதேடா. ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறீங்க? ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதிரை வந்து ஒரு டீம் ஒர்க் இல்லையோன்னு தோணுது. இவ்வளோ சீசன்ஸ்ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லான 2 ஜெய் கைதிங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. சுமார் முஞ்சிக்குமாரே சாரி பிக் பாஸ். பிக் பாஸ் சாரி. நான் எதுக்கு அதை போட்டிருக்கணும்னா தலையே ஆகல. புரியவே இல்லை இது சார். எல்லாமே ஒரே ஜூஸ் தான். எனக்கு ஸ்மெல் வராம இருக்கும். அதுக்கு கோவப்படாத. ஒரு வாட்டி யாரை பத்தியும் இந்த மாதிரிலாம் கேவலமா பேசாத. கேவலமா இருக்கிறதுனால தான் கேவலமா பேசுறேன். அவகிட்ட என்ன சொன்ன? இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும்னு. கேவலமா போய் குத்துற. ரெஸ்ட் ரூம் போய் கேவலமா போய் குத்துற. உங்களுக்கு தேவையான பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்.
ஏதாவது பாட்டு பாடிட்டே வேலை பாரு. எதுக்கு சொல்றேன்? பண்ணா ஏதாவது பண்ணலாம்னு தானே சொல்றேன். அது பண்ணல. அவன் தோசை ஊத்து போனா நான் இப்படின்னு கையை பிடிச்சேன். உடனே அவன் தோசை மாவு அப்படியே வீசிட்டு அதை தூக்கி அடிச்சுட்டு போனா என்ன எடுத்த ஊத்த முடியாம கையை பிடிச்சா நீங்க நல்லா தின்ட்டு உக்காடுறீங்களே, நாங்க சாப்பிடணும். எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு நீ சரிப்பா, உன் இஷ்டத்துக்கு கோபப்படுவேன். நான் அதுக்கேற்ற மாதிரி பழச்சு போயிட்டு இருக்கணுமா? சாரி. ஓகே சாரி. ஓகே, நான் எதுவும் சொல்ல. நீ அப்படியே என்கிட்ட இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அங்கிறப்ப வந்து சிரிச்சு பேசுவானா, அவனுக்கு வேணாங்கிறப்ப மூஞ்ச காட்டுவானா. அவங்க மூட் ஸ்விங்ஸ்ன்னு நினைச்சாங்கன்னா மூட் ஸ்விங்ஸாவே இருந்துக்கிட்டோம். ஆமா, அது மூட் ஸ்விங்ஸ் தான். பெரிய சக்சஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. என் ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. போயிருக்கா, இவ தப்பான வழியில போகல, இவ ஏதோ ஒண்ணு நினைச்சதை ஏதோ ஒண்ணு சின்னதாவது சாதிச்சிட்டா. அவ்வளவுதான் கைஸ், திஸ் இஸ் நான். எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியல சார், நான் என்னோட கேம் நல்லா தான் விளையாண்டேன். இன்னுமே இருந்திருந்தா இன்னும் நிறைய எனக்கு டாஸ்க் கேம்ல எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் கேம் வந்துட்டா விடக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்பேன். நான் டிசர்விங், அங்கே உள்ள இருக்கிறதுக்கு நிறைய பேர் டிசர்விங் இல்லை. ஆனால் அவங்க இருக்காங்க, நான் இருக்கேன்னா இவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். வரும் வாரங்களில் இந்த ஆட்டம் மேலும் இன்டென்ஸ் ஆக போகுது. தயாராக மட்டும் இருங்க, அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கம்பரை போடணும். நிறைய பேர் அவங்க 2 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான், அது உண்மை. நான் யாரா தெரியுமா? வினோத்தை காதரை விட்டுருவோம். காதரை விட்டு அனுப்ப விடுவோம். எனக்கு என்ன பிளான்னா இவங்க 2 பேரும் தான் போட போகிறேன். வினோத்து கமரு அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் சொல்லலாம். பாரு ஏதோ இதில் தப்பிச்சிருக்காரு தலைவர். பாசில் தப்பிச்சிட்டான். இப்போ பிடிச்சிருவாங்க. இவ்வளோ கெட்ட பேரோட. ஆனால் இவனே மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணாங்கன்னா அவங்க தான் முட்டாள். இவனெல்லாம் ஓட்டு விடுது. இன்னொரு இவனை குத்தி விடு வினோத்தையும். ஏன்னா அவனும் வரணும். அவன் ஒரு வாரம் கூட நாமினேஷன் வரல. வாரம் நாமினேஷன் அவன் எல்லா வாரமும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் தரமாட்டாங்க. நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எனக்கு பேச வாய் இல்லையா? எல்லாரும் தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ அடிச்சிருவேன்னு பயமா இருக்காத? நான் கிட்ட மறுபடியும் நான் அவர்கிட்ட சொன்னது தப்புலாம் எனக்கு தோணல. நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். உங்கள் அனைவரையும் சந்திச்சது மகிழ்ச்சி. இந்த வாரம் வந்து நீங்கள் எல்லாரும் என் ஷோவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.